நான் என்ன சொல்ல வரப்போகிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ம், நம்ம வந்து இன்னும் நம்ம கவர்மெண்ட்டில் வந்து அடிமைப்பட்டு கிடக்குறோம். அதாவது உலகம் ஃபுல்லாகவே எல்லாருமே அடிமைப்பட்டு கிடக்குறோம். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, வந்து நம்மளை ஆண்டாங்க. அதாவது அவனுங்க துப்பாக்கி கண்டுபிடிச்சாங்க, நம்மலாம் கத்தி வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அவங்க நம்மளால் ஜெயிக்க முடியல, அவங்க ஜெயிச்சு நம்மளை 200 வருஷம் ஆண்டாங்க. ஆக்சுவலாக அந்த காலத்தில் ராஜாக்கள் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ராஜாக்களுக்கு வந்து தெரியும், ராஜாக்களுக்கு தெரியும் எப்படி ஆளணும் என்ன ஏதுன்னு. அப்போல்லாம் அது வந்து பொற்காலமாக இருந்துச்சு எல்லா மக்களுக்குமே. ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக மக்களே கிரியேட் பண்ண ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி நம்மளை நம்ப வச்சு, அதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆண்டுட்டு காந்தி வந்ததுனால, கிளம்பி போகிற சூழ்நிலை வந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட கைக்கூலிங்க எல்லாரையுமே வந்து வந்து இலும்நாட்டியாக வச்சு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது அம்பேத்கராக இருக்கட்டும், ஜவஹர்லால் நேருவாக இருக்கட்டும், அம்பேத்கர் வந்து கவர்மெண்ட்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆள் கவர்மெண்ட்டை பற்றி எழுதினார், அதுக்கான ரூல்ஸ்லாம் எழுதினார். அடுத்து பிரைம் மினிஸ்டராக ஃபஸ்ட்டு அந்த நம்மளோட ஜவஹர்லால் நேருவோட வீக்னஸே பொம்பளைங்க தான். ஸோ மவுண்ட் பேட்டன் அவரோட பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து இவங்களெல்லாம் உட்கார வச்சு கவர்மெண்ட், அதாவது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை ஃபார்ம் பண்ணி, அந்த நாட்டில் இதெல்லாம் ரூல்ஸுன்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்ண வச்சு நம்மளை இன்னும் அடிமையாக வச்சுருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டால் நமக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நம்மளை ஏமாற்றப்படுறோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஓட்டு போடுறோம், ஆனால் நமக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அதாவது ஒரு விடிவு காலமே பிறக்கலைன்னு நான் சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி வந்து நல்லா கட்சியாக இருந்தாலும் இன்னொரு கட்சியோட தொண்டை இருந்தால் தான் புதுசாக ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு நான் ட்ரை பண்ணப்போ என்னை கொல்ல ட்ரை பண்ணிட்டாங்க. இப்பயும் என்னை கொல்ல தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னா இலுமினாட்டி. இந்த இலுமினாட்டி யார் அப்படின்னா ஜூஸ்னால் யாருன்னா யூதர்கள். அவங்க தான் வந்து இதே விஷயத்த சொல்ல வந்த ஜீசஸ் கிரைஸ்டையும் கொண்டாங்க. இதை சொல்ல வந்த என்னையும் கொல்ல ட்ரை பண்ணி இப்பயும் கொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணி இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மக்களே, நான் பாலாஜி பேசுகிறேன். அலெக்சாண்டர் பெயின் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பட்ட பேரில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, போன பதிவிலே நான் வந்து என்ன சொன்னேன்னா, நேரு அப்புறம் வந்து அம்பேத்கர் இவங்கெல்லாம் வந்து இலுமினாட்டி அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா வந்து என்னடா, நம்ம எல்லோரும் ரொம்ப நல்லா மதிப்பாக வச்சுருக்கிறவங்களை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது அந்த காலத்தில் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் ராஜாக்களோட ஆட்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அந்த ராஜாக்களோட ஆட்சியை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்தவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு 200 வருஷம் நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க. காரணம், அவங்கள்ட்ட துப்பாக்கி இருந்தது, நம்மள்ட்ட கத்தி இருந்தது. கத்தியால் கத்தி வச்சு நம்மளால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. அவங்க துப்பாக்கியை வச்சு நம்மளை ஜெயிச்சு 200 வருஷம் ஆண்டதோடு இல்லாமல் நம்மளோட கலாச்சாரம் இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்க பார்த்தாங்க. ராஜாக்கள் எல்லாரையும் அழிச்சிட்டாங்க. ஸோ தலைமை, அதாவது இந்தியா இப்போ விட்டுட்டு போனால் கூட இந்தியாவை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இந்தியாவை பாதுகாக்க ஆள் இல்லை, அதாவது இந்தியாவை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க யூகேல ஃபஸ்ட்டு. ஏன்னா அவனுங்களுக்கு வந்து அந்த யூதர்களுக்கு வந்து தலைமை பண்பே கிடையாது. அவனுங்க வந்து ராஜாக்களாக இருந்தாங்க, இருந்ததில் நிறையா பிரச்சனை வந்ததுனால கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து மக்களை அடிமையாக வச்சுருந்தாங்க. மக்களை அடிமையாக வச்சுருந்த அந்த கவர்மெண்ட் சிஸ்டம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அப்படியே அம்பேத்கர்கிட்ட கொடுத்து இங்கேயும் ஃபார்ம் பண்ணி உலகம் பூரா ஃபார்ம் பண்ணி உலகத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரட்டை கட்சி ஆட்சி முறை. இந்த இரட்டை கட்சி ஆட்சி முறையில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது உள்ள. அவங்க வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க அந்த கட்சியிலேயே வந்து இலுமினாட்டிஸ் இருப்பாங்க. அவங்க பண்ண விட மாட்டாங்க, இல்லை அவங்கள போட்டு தள்ளுவானுங்க. இந்த சிஸ்டத்தை மாற்ற வந்த எல்லாரையுமே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, நானே இதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்போ தான் என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணானுங்க. இப்போ கூட எனக்கு சூனியம் வச்சு சூனியம் வரங்கிற பேரில் ஜீசஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, சேலஞ்ச் பண்ணி என்னை 5 வருஷமாக கொல்லுங்க, சூனியத்தாலே உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி என்னென்னமோ பண்ணி நான் இப்போ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட்னால் என்னன்னே தெரியாத அந்த காலத்தில் அம்பேத்கரும் நேரு இவங்கெல்லாம் சேர்ந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதே தான் அப்படியே எழுதி
அதை அப்படியே ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இங்கேயும் நடத்திட்டு இருக்காங்க. இதனால் என்ன யூஸு? எதுவுமே யூஸ் இல்லை. எங்கே பார்த்தாலும் கரப்ஷன் மட்டும்தான் கவர்மெண்ட்டு. அதோடு இல்லாமல் நமக்கு வேண்டிய ஏதாவது ஒன்று செய்கிறாங்களா அப்படின்னா செய்கிறதில்ல. நம்ம ரொம்ப போராடி எல்லாத்தையுமே வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை மாற்றணும்னு நான் நினச்சேன். இதை மாற்றணும்னு நினச்சப்ப தான் என்னை கொல்ல பார்த்தாங்க. அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு அப்புறமா நீங்கள் முடிவெடுங்க. நன்றி.